முந்நூறு போஸ்டல் கார்டு ஒன்று அனுப்புகிறோம். எங்களோட புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர். அப்போ உங்களுக்கு விருப்பம் இருக்கும்னு சொன்னால் உங்களோட பேரையும் உங்களோட அட்ரஸையும் எழுதி நீங்களும் இந்த போஸ்டல் கார்டை போடலாம். முல்லைத்தீவு சார்பா இவர்கள் கடலுக்கு போயிட்டு வெறும் செலவோடத்தான் திரும்பி வராங்க வீட்டுக்கு. ஆகவே இது கட்டாயம் நிறுத்தப்பட வேண்டிய ஒன்று. ஜனாதிபதி அவர்களும் சொல்லியிருக்கிறார், இந்த பிரச்சனையை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். ஆகவே இதை நாங்கள் போடுறோம். நீங்களும் மாறி மாறி போட்டா ஓகே தானே. ஐயாட பேர் என்ன? பேரையும் அட்ரஸையும் எழுதிட்டு இதுல போடுங்க. சரியா? உங்களோட பேர் அட்ரஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு வாங்க. ஐயா போடுங்க, அப்படியே போடுங்க. சரி, அந்த வாங்கல ஒரு போஸ்ட் கார்டு போடுங்க. வரக்கூடாதுன்னு சொல்லி ஜனாதிபதி போஸ்ட் கார்டு தடுக்க சொல்லி அவ்வளவுதான் இதில் உள்ள விஷயம். அண்ணா வாங்கலாம். அவ்வளவுதான் விஷயம். அவங்க எழுதி தருவாங்க, அப்படி போட்டு விட்டு சரியா? நன்றியா. தங்கச்சி வாங்கலாம். யோசிக்கிற விஷயம் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம். எப்படி கொடுக்க நம்பர் என்ன அப்படி சைட்டால போட்டீங்கன்னா. வணக்கம், நான் கணபதி பிரசாந்த், சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனம் முல்லைத்தீவு. இன்று கார்த்திகை 21 சர்வதேச மீனவர் தினம். உலகம் முழுவதுமாக இன்றைய நாள் மீனவர்களினால் மிகவும் கொண்டாட்டகரமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இருந்தபோதும் இலங்கையில்
வாழ்கின்ற மீனவர்கள், அதிலும் மிக முக்கியமாக முல்லைத்தீவில் வாழ்கின்ற மீனவர்கள் இன்றைய நாளை தமது ஒரு துர்க்க நாளாகவும் அல்லது தங்களினுடைய வளங்கள் அனைத்தும் இழந்து போன நாளாக அனுஷ்டிக்கிறார்கள். காரணம், இந்தியாவில் இருந்து வருகின்ற இழுவை படகுகள் விசேடமாக முல்லைத்தீவினுடைய பிராந்திய கடல் எல்லைக்கும் நூற்றுக்கும் அதிகமான இந்த இழுவை படகுகள் முல்லைத்தீவு கடல் பிராந்தியத்தில் வந்து அனைத்து வளங்களையும் சூறையாடுகின்ற நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக முல்லைத்தீவு மீனவர்கள், அதே போன்று வடமாகாண மீனவ கூட்டு ஸ்தாபனங்கள் இது தொடர்பாக தொடர்ச்சியாக எங்களினுடைய அரச தலைமைகளுடனும் அதே போன்று இந்திய தலைமைகளுடனும் பேசியிருந்த போதும் எந்தவித தீர்வும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. எனவே இன்றைய இந்த மீனவர் தின நாளில் நாங்கள் எங்களுடைய புதிய ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்கா அவர்களுக்கு தெளிவான ஒரு விடயத்தை தெரிவிக்க விரும்புகிறோம். எங்களுடைய கடல் எல்லைக்குள் இந்த இந்திய இழுவை படகுகளை வருகையை உடனடியாக நிறுத்துமாறு கோரி நிற்கின்றோம். அதற்கமைவாக இன்றைய தினம் நாங்கள் 500க்கும் மேற்பட்ட தபால் அட்டைகளை இந்த இந்திய மீனவர்களின் இழுவை படகுகளினுடைய வரவை நிறுத்த கூறி 500க்கும் மேற்பட்ட தபால் அட்டைகளை நாங்கள் இன்றைய தினம் எங்களுடைய புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு இன்றைய நாள் நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறேன். எனது பெயர் தீனா மதுசனா. கடந்த காலத்தில் எமது நாட்டு மக்களின் வளங்கள் சுரண்டப்பட்டு கொண்டிருப்பது தங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயமாகும். அந்த வகையில் இன்றைய தினம் சர்வதேச மீனவர் தினத்தை நாங்கள் ஒரு துக்க தினமாக அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய முல்லைத்தீவு மக்களின் கடலோரங்களில் உள்ள கடல் வளங்கள், அதாவது குறிப்பாக இந்திய மீனவர்களின் இழுவை படகுகளின் மூலம் எங்களுடைய வளங்கள் சுரண்டப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் தொடர்ச்சியாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதில் கடந்த காலங்களில் நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரங்களை அதிகமாக மீன்பிடியினாலேயே பெற்றுக் கொண்டிருந்தோம். தற்பொழுது நாங்கள் கடந்த காலங்களில் ஈட்டிய வருமானத்தில் கால் பங்கு கூடி இப்பொழுது எங்களுக்கு பெறக்கூடியது மிகவும் ஒரு கஷ்டமான விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக நானும் ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்த பெண்ணாக இருப்பதனால் இதை நான் எங்களுடைய புதிய ஜனாதிபதியான மாண்புமிகு அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு நான் இதை தெரியப்படுத்த விரும்புகின்றேன். அத்தோடு இன்றைய தினத்தில் நாங்கள் ஒரு 500 போஸ்டல் அட்டைகளை நாங்கள் எங்களது ஜனாதிபதிக்கு எங்கள் மீனவ சமூகங்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் அனைவரும் இணைந்து இதை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் என்பதனை இந்த இடத்தில் நான் குறிப்பிட விரும்புகின்றேன்.